ஓனர்காரன் ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேங்கிறான்னு ஹீரோயின் கல்லாப்பட்டியில இருந்து பணத்தை திருடிட்டான்னு அவள் அங்கிருந்து அடிச்சு தரத்திடுறான். அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவளை சைட் அடிக்கிற பையனை கூப்பிட்டு அவளை சாட்டையாலே அடிக்க சொல்றான். அந்த பையனும் ஹீரோயினை பயங்கரமா சாட்டையில அடிச்சுட்டு ஹீரோயினை போய் தர்றான். ஹீரோயின் பயங்கரமா ஒரு கத்து கத்துறா. இதை பார்த்து அந்த பையன் அங்கிருந்து பயந்து ஓடிடுறான். ஹீரோயின் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அந்த ஊர்ல இருக்க ஒரு டாக்டர் அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அந்த டாக்டர் ஹீரோயினுக்கு ஹைபர் செக்ஸுவல் டிசார்டர் இருக்கு, அதாவது மனசு வேணான்னு சொன்னாலும் உடம்பு ஆம்பளைங்களை தேடும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட டாக்டர் இதை வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலயே செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த ஹீரோயினோட காதலன் இதையெல்லாம் கேட்டாரான். அவன் ஹீரோயின் கிட்ட வந்து நான் வேணும்னே தான் நீ எல்லா ஆம்பளைங்க கூடயும் போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அடுத்த நாள் அந்த லவர்காரன் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வர போயிடுறான். ஹீரோயினும் இங்க ரொம்பவே சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினிய கல்லாலே அடிச்சு அங்கிருந்து தத்திடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு கிணத்துல விழுந்து செத்துறாங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு வந்து பார்த்த லவர்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ரொம்பவே கத்தி கத்தி அழுகிறா.